நியமனத் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பணி நியமன ஆணை கலந்தாய்வு உங்களை நோக்கி விரைவில் வந்து கொண்டிருக்கிறது என்பதாக நம்பலாம். அதாவது 2 வாய்ப்புகள் இருக்கின்றன, அதை பற்றி பார்ப்போம். குறிப்பாக பிடிபிஆர்டிஸ் 3192 பேரும் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு சென்னை கார்ப்பரேஷன் உட்பட ஒரு சில துறைகளில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆர்டர், அதாவது பணி இடஒதுக்கீட்டு ஆணையையும் பெற்று உள்ளீர்கள். ஆனால் டிஎஸ்சியில் உள்ளவர்களுக்கு இன்னும் கலந்தாய்வு நடத்தப்படவில்லை. அந்த கலந்தாய்வு ப்ளஸ் இடைநிலை ஆசிரியருடைய கலந்தாய்வு வெகு விரைவில் இருக்கும். காரணம், இடைநிலை ஆசிரியர்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு தற்பொழுது மே மாதம் 13, 14, 15ஆம் தேதிகளில் சென்னையில் நடைபெறுகிறது. அது நடைபெற்று முடிந்தவுடன் அவர்களுக்கான இறுதி தேர்ந்தோர் பட்டியல் வெளியாகும். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறும். ஸோ 2 பேருடைய கலந்தாய்வுமே அடுத்தடுத்து அட்டவணையிடப்பட்டு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பல்வேறு தகவல்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகிறது. ஒன்று. மற்றொன்று, 2 வாய்ப்புகள் இருக்கும் என்று சொன்னேன். அதற்கு முன்னதாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் தாமதப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். அந்த காரணம் என்ன என்பது அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், பணியில் உள்ள பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் எங்களுக்கு பணியிட மாறுதல் கலந்தாய்வு வழங்கிவிட்டு பிறகு நீங்கள் நேரடி நியமன முறையை கையாள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். ஏனென்றால் அவர்கள் வெகு நாட்களாக 10 ஆண்டு காலமாக, 20 ஆண்டு காலமாக அல்லது 5 ஆண்டு காலமாக, அப்படி பல்வேறு காலமாக ஒரு பணிக்காக, ஒரு இடத்திற்காக காத்திருப்பார்கள். இந்த இடம் எனக்கு, ஏ என்ற இடம் எனக்கு கிடைக்க வேண்டும், பி என்ற பள்ளிக்கு நான் சென்று பணியாற்ற வேண்டும், சி என்ற இடம், அப்படி ஒவ்வொரு ஸ்கூல், ஏதேனும் ஒரு ஸ்கூல் வந்து ஏபிசின்னு பேர் கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த இடத்துல நேரடி நியமனம் பண்ணிட்டா மிக நீண்ட நாட்களாக நாங்கள் அந்த இடத்திற்கு பணியிட மாறுதல் செல்லலாம் என்று காத்திருந்தோம். நீங்கள் புதிதாக வந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கிவிட்டீர்கள், எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற கோரிக்கை வைத்துள்ளார்கள். அதன் காரணமாக அந்த பணியிடங்களை அவர்களுக்கு அளித்துவிட்டு அதன் பிறகு உங்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. அதில் என்ன சார் பிரச்சனை இருக்குது? அது சீக்கிரம் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நீங்கள் சிவி முடித்ததுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் எழுந்தது, சிவி முடிப்பதற்கு முன்னால் அந்த ஸ்டார் கொஸ்டினுடைய பிரச்சனை, மோர் தென் 1 ஆன்சர் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் சிவி முடித்ததுக்கப்புறம் அந்த 2% அமைச்சு பணியாளர்களுக்கான ப்ரமோஷன் கேட்டு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணதுனால உங்களுக்கு ஸ்டே ஆர்டர் கிடச்சிது. அதன் மூலம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மதுரை ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு 3 மாத காலத்துக்கு பிறகு மீண்டும் வழக்கை வந்து இங்கு முடித்து வைத்தார் சென்னைக்கு. இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வந்ததை நீங்கள் கவனித்து கொண்டிருப்பீர்கள். இதற்கிடையில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா அல்லது கட்டாயம் இல்லையா என்கின்ற வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்திலே நடைபெற்று வருகிறது கடந்த 2 ஆண்டுகளாக. அந்த வழக்கு ஏப்ரல் மாதத்தினுடைய 3ஆம் தேதியிலே ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் செய்யப்பட்டுள்ளது. இது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு காலம். தற்பொழுது நீதிபதிகள் இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டுருக்காங்க. அது விரைவில் வந்து டெலிவர்ட் ஆக உள்ளது. ஸோ விரைவில் தீர்ப்பு வாசிக்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக அது இன்னும் 2 வார காலம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மே 23ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய 23ஆம் தேதி வரை வேலை நாள், 24லிருந்து விடுமுறை காலம், கோடைகால விடுமுறை 1.5 மாதம் தொடங்குகிறது. அதனால் மே மாதம் 23ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்னதாகவோ தீர்ப்பு வாசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதனால் அந்த தீர்ப்பு வெளியான பிறகு பணியிட மாறுதலுக்கான அந்த கலந்தாய்வை அரசாங்கம் நடத்த திட்டமிட்டிருக்கலாம் என்பது பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கருத்தாக அமைகிறது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோடை விடுமுறையிலே அதற்கான பணிகள் அந்த ஏப்ரல் இறுதிக்குள் அந்த மாறுதலுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டு அது சம்பந்தமான பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கும். அது இன்னும் அந்த பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வு அட்டவணையோ
பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு அட்டவணையும் அரசாங்கம் இந்த ஆண்டு இன்னும் வெளியிடாமல் காத்திருக்கிறார்கள். அதாவது இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த தீர்ப்புக்கு பிறகு அது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது பல்வேறு ஆசிரியர்களுடைய கருத்தாகவும் ஊடகங்கள் வழியாக செய்தியாகவும் அறிய முடிகிறது. பல்வேறு சங்கங்கள் வாயிலாகவும் அறிய முடிகிறது. அவ்வாறு தீர்ப்பு வந்த பின் அதிகபட்சமாக ஒரு வார காலத்திற்குள் பணியிடமாறுதலுக்கான கலந்தாய்வு அறிவிக்கப்படலாம். அவ்வாறு அறிவிக்கப்பட்ட பின் அந்த அட்டவணை மிக நீண்ட அட்டவணையாக இருக்கும். அது ஒரு 23 நாட்கள் 24 நாட்கள் அந்த அட்டவணை இருக்கும். அதாவது ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர்லேருந்து செகண்டரி கிரேடு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியருடைய பதவி உயர்வு, அதனைத் தொடர்ந்து பணியிட மாறுதல் என்ற அடுக்கடுக்காக வரிசையாக அடுத்தடுத்த நாள் இருக்கும். ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் என்ற முறையிலே ப்ரோக்ராம் அதுக்கான அந்த நிகழ்வு நடைபெற இருக்கு. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நீங்கள் கோர்த்து பார்த்தீர்களேயானால் ஜூன் 3ஆம் தேதி என்பது கூட உங்களுக்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் சற்று குறைவு. ஜூலை 15ஆம் தேதி அதிகம். இது அரசு எவ்வளோ வேகத்தில் செயல்பட்டாலும் அந்த பணியிட மாறுதல் கலந்தாய்வை நடத்திவிட்டு அந்த வேக்கண்ட்டில் உங்களை உட்கார வைக்கிறதுங்கிறது ஜூன் 3க்குள் என்பது சாத்தியமற்ற சூழல். ஏன் சாத்தியமற்ற சூழல் சார் அப்படின்னா, இப்போ பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்த போகிறாங்கன்னா அந்த TNEMIS வலைதளத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களும், பணியில் உள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களோட விண்ணப்பத்தை ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். அதை அந்தந்த வட்டார கல்வி அலுவலர் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை DOs வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட்டு அப்புறம் ஒரு குழு அமைத்தது வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது CO மூலமாக ஃபார்வேர்ட் செய்யப்பட்டு இயக்குநரகத்துக்கு ஒருங்கிணைக்கப்பட்டு செல்லும். பிறகு அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீம் அதை என்ன பண்ணுவாங்க, சென்னையில் DPயிலிருந்து அதை வரிசைப்படுத்துவார்கள். அதாவது சீனியாரிட்டி அலாட் பண்ணுவாங்க. அப்புறம் அதில் ப்ரியாரிட்டிஸ் கோட்டாஸ் இருக்குது, அதை அலாட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இடையில வெரிஃபை ஆகும். ஸோ இதுக்கு ஒரு சற்று காலம் ஆகும். ஒரு குறைந்தபட்சம் 1 வாரம் முதல் 2 வாரங்களுக்கு கீழ் இப்பணியை செய்ய இயலாது. ஸோ 2 வார காலம் கண்டிப்பாக ஆகும். அதற்கு பிறகுதான் அவர்கள் கவுன்சிலிங் டேட்டை அறிவிக்க முடியும். இதுக்கிடையில் அந்த டெட் ப்ரமோஷன் கேஸோட ஜட்மெண்ட் என்றைக்கு வருதுங்கிறது உறுதியாக தெரியாமல் இருக்கிறது. பெரும்பாலும் மே 23ஆம் தேதி வரை வைத்து கொண்டீர்கள். ஆனால் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய கோடை விடுமுறைக்கு முன்பாக தீர்ப்பு வருகிறதா என்று வைத்து கொண்டால் கூட, ஸோ அதற்கு பிறகு அது சார்ந்து முடிவெடுப்பதற்கு 1 வாரம், பிறகு கலந்தாய்வு அட்டவணை வெளியிட்ட பணிகளை துரிதப்படுத்த 2 வாரம், இப்படி நீங்கள் அனைத்தையும் வரிசைப்படுத்தி சென்றீர்களேயானால் உங்களுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக ஜூலை 15ஆம் தேதிக்கு கீழ் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு கருத்து தான். சென்ற வருடத்தினுடைய ஜூன் ஜூலை மாதத்திலேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடித்து BT பணி நியமனத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் நான் சொல்வது சற்று கடினமாக இருக்கலாம். என்ன நினச்சிட்டு இருந்திருக்கலாம், நான் அகாடமிக் இயர் தொடங்க போகுது, ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது, அதற்கு முன்னால் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு நாம் பணியில் சேர்ந்து விடலாம் என்ற கனவுகளுடன் நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் பல்வேறு முறை கல்வித்துறை அமைச்சரிடம் சென்று பள்ளிக்கல்வி இயக்குனர், தொடக்கக்கல்வி இயக்குனர் மற்றும் பல்வேறு அரசியல் பிரமுகர்களை சந்தித்து நீங்கள் கோரிக்கை மனுக்களை வைத்திருக்கிறீர்கள். ஏன் முதலமைச்சரிடம் கூட அவருடைய சுற்றுப்பயணங்களின் பொழுது பல்வேறு இடங்களில் நீங்கள் கோரிக்கை மனுக்களை வைத்திருக்கிறீர்கள். அது உங்களோட சார்ந்த கவனம் மற்றும் அந்த முக்கியத்துவம் அரசுக்கு நிச்சயமாக தெரிகிறது. அது அவர்களுடைய கவனத்திலே இருக்கிறது. இதுபோன்று 3192 பேருக்கு இன்னும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவில்லை என்பதும் தெரிகிறது. அதுபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 2728 பேருக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும், பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை நிலவுகிறது. ஸோ இது சார்ந்த விஷயங்களை நான் அடுத்த பதிவிலே மிக தெளிவாக உங்களிடத்தை விளக்க விரும்புகிறேன். ஆக நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட், அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் எடுக்கும் முடிவு, அதனைத் தொடர்ந்து கலந்தாய்வுக்கான அட்டவணை வெளியீடு, அதில் முதலில் டிரான்ஸ்ஃபர் கலந்தாய்வு, அதற்கு பிறகு ப்ரமோஷன் கலந்தாய்வு, அதற்கு பிறகு உங்களுக்கான நேரடி நியமனத்திற்கான அந்த கலந்தாய்வு, அதில் முதலில் BTPRTக்குரிய DSCக்குரிய கலந்தாய்வு மற்றும் அந்த 7 டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் யாருக்கு ரிமைனிங் இருக்கோ அவங்களுக்கான கலந்தாய்வு, அதற்கு பிறகு அந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் 2768 பேருக்கான கலந்தாய்வு என்ற வரிசை முறையிலே இந்த நிகழ்வுகள் இருக்கிறது. இது சார்ந்து தொடர்ந்து பல்வேறு கூடுதல் தகவல்களை உங்களுக்கு அளிக்க உள்ளேன். எதிர்வரும் காலங்களிலும் நீங்கள் கல்வித்துறை சார்ந்த அரசாணைகள், இயக்குனர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையுடன் தொடர்புடைய தொடக்கக்கல்வித்துறையுடன் தொடர்புடைய செயல்முறைகள் பற்றி அறிந்து கொள்வதற்கும், அது சார்ந்த விளக்கங்கள் மற்றும் சந்தேகங்களை அறிந்து கொள்வதற்கும், நீதிமன்ற வழக்குகள், கல்வித்துறை சார்ந்த நீதிமன்ற வழக்குகள் பற்றி அறிந்து கொள்வதற்கும்
மற்றும் பணிக்கு சேர்ந்த பின் உங்களுடைய எஸ்ஆர் புக் பற்றிய சந்தேகங்கள், என்ஹெச்ஐஎஸ் சார்ந்த சந்தேகங்கள், சிபிஎஸ் பற்றிய சந்தேகங்கள், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றிய சந்தேகங்கள், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பற்றிய சந்தேகங்கள், இப்படி எத்தனையோ விவரங்கள், உங்களுடைய இன்சென்டிவ் சார்ந்த சந்தேகங்கள், இன்க்ரிமெண்ட் சார்ந்த சந்தேகங்கள் என்று பல்வேறு கல்வித்துறை சார்ந்த பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒவ்வொரு ஆசிரியரும் அப்டேட்டில் இருக்க வேண்டும், கட்டாயத்தில் இருக்கிறது. அதனால் அவற்றையெல்லாம் தொடர்ந்து மிக தெளிவாக சரியாக அறிந்து கொள்வதற்கு நம்மோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். நான் கூறிய தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக சரி என்று பட்டிருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் இந்த பதிவை ஒரு முறை நீங்கள் கேட்டு, ஒரு முறைக்கு இருமுறை அலசி ஆராய்ந்து, நான் சொல்வதிலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையானதானா, சரியானதுதானா, அல்லது இவர் சொல்லக்கூடிய அந்த வரிசை கிரம முறை ஆர்டர் சரியாக இருக்கிறதா என்பதை மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏதேதோ பேச வேண்டும், கண்டதை பேச வேண்டும் என்ற நோக்கத்தில் பதிவுகள் இடக்கூடியவன் அல்ல நான். நல்ல கருத்துக்களை, சரியான விஷயங்களை ஆசிரியர் பெருமக்களிடத்திலே சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அல்லது நல்ல விஷயங்களை மட்டும்தான் பகிர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பதிவுகளை இடுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.